Hello students, welcome to our online class. Today we are going to look at Unit 6 Prose on the Rules of the Road written by A.G. Gardner. Unit 6 Prose on the Rules of the Road written by A.G. Gardner. You can see this lesson in page number 178. Before going into the lesson, we'll do the warm-up activity. From the pictures given below, identify the actions that may cause inconvenience and discomfort to others. We cannot discuss in online class. We can write it in our book. Classify these pictures to show what they depict: personal freedom or public liberty. Liberty na freedom. Liberty means freedom. This is very important meaning. இது உங்களுக்கு 1 மார்க்கில் சினானிம்ஸில் கேட்கலாம். அதனால் இதெல்லாம் நமக்கு லெசனில் மெயினாக வர்றதே லிபர்ட்டி பற்றி தான். இதில் நம்மளுக்கு இங்கே நிறைய 6 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பர்சனல் ஃப்ரீடம் எதெல்லாம், பப்ளிக் லிபர்ட்டி எது அப்படிங்கிறத நம்ம இதில் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் கலரிங் த ஹேர் ரெட். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியிருக்காங்க ஹேரை. அது வந்து பர்சனல் ஃப்ரீடம், அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஃப்ரீடம். செகண்ட் வந்து ட்ரெக்கிங். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போகிறது, ட்ரெக்கிங் ஆன் த மவுண்டெயின், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்சனல் ஃப்ரீடம். சைக்கிளிங் த்ரூ த ஜங்கிள், இது பர்சனல் ஃப்ரீடம். டாக்கிங் அலவுட் ஓவர் த செல்ஃபோன், இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் இது டாக்கிங் ஓவர் த ஃபோன், இது பப்ளிக் லிபர்ட்டி. எக்ஸ்பிரஸிங் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஃபீலிங், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பப்ளிக் லிபர்ட்டி. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். A stout old lady was walking with her basket down the middle of a street in Petrograd, to the great confusion of the traffic and with no small peril to herself. It was pointed out to her that the pavement was the place for pedestrians, but she replied, "I am going to walk where I like. We have got liberty now." It did not occur to the dear old lady that if liberty entitled the pedestrian to walk down the middle of the road, then the end of such liberty would be universal chaos. இந்த பிக்சரில் பாருங்க, ஒரு பாட்டியம்மா வந்து இங்கே வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு ஒரு பேக் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே லெசனில் பாருங்க, ஒரு ஸ்டவுட் லேடின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டவுட் லேடி வந்து வாக்கிங் வித் த பேஸ்கெட்டோட மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில், அது பெட்ராகிராட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி இன் ரஷ்யா, அதில் வந்து இப்படி நடந்து போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. இதில் அந்த பாட்டியம்மா மட்டும் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க யாரை பற்றியுமே கேர் பண்ணல பாருங்க. சென்டர் ஆஃப் த ரோடில் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கே போகணும்? பேவ்மெண்ட்னா சைடு வாக்கு, நடப்பாதையில் தான் நடக்கணும். பெடஸ்ட்ரியன்ஸ்னால் யாருன்னா பர்சன்ஸ் ஹூ வாக் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு சைடில் பேவ்மெண்ட் இருக்கும், அதில் தான் நடந்து போகணும். நீங்கள் வந்து சென்டரில் நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அந்த பாட்டியம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த ஓல்டு லேடி என்ன சொல்கிறாங்க, ஐ எம் கோயிங் டு வாக் வேர் ஐ லைக். எனக்கு என்ன விருப்பமோ அங்கே தான் நான் இது பண்ணுவேன். ஏன்னா வி ஹவ் காட் லிபர்ட்டி நவ். லிபர்ட்டினா ஃப்ரீடம், நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்குது, இப்போ விடுதலை கிடச்சிருக்கு, நான் எங்கேனாலும் நடப்பேன் அப்படிங்கிற பதில் சொல்கிறாங்க. இட் டிட் நாட் அக்கர் டு த டியர் ஓல்ட் லேடி தட் இஃப் லிபர்ட்டி என்டைட்டில் த பெடஸ்ட்ரியன்ஸ் டு வாக் டவுன் த மிடில் ஆஃப் த ரோட், தென் த எண்ட் ஆஃப் சச் லிபர்ட்டி வுட் பி யூனிவர்சல் கேயாஸ். கேயாஸ் மீன்ஸ் கன்ஃபியூஷன். இதெல்லாம் உங்களுக்கு இந்த பெரில்னா ரிஸ்க், கன்ஃபியூஷன் மீன்ஸ் மெஸ். இதெல்லாம் இந்த 6th லெசனில் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கண்டிப்பாக 1 மார்க் கேட்பாங்க. இதை கொஞ்சம் படிக்கணும். கன்ஃபியூஷன் மீன்ஸ் மெஸ், பெரில் மீன்ஸ் ரிஸ்க், பெடஸ்ட்ரியன்ஸ் மீன்ஸ் பர்சன்ஸ் ஹூ வாக் ஆன் த ஸ்ட்ரீட். இப்போ இந்த தனி மனித சுதந்திரம் என்ன செய்யக்கூடாது, மொத்த சமுதாயத்திற்கும் குழப்பமாக காரணமாக ஆயிடக்கூடாது. இப்போ இந்த பாட்டியம்மா மாதிரி எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் அதனால் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது. எவ்ரிபடி வுட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடி எல்ஸ் வே அண்ட் நோபடி வுட் கெட் எனிவேர். இண்டிவிஜுவல் லிபர்ட்டி வுட் ஹாவ் பிகம் சோஷியல் அனார்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்தவங்க வழியில குறுக்கிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரீச் ஆகுற டெஸ்டினேஷனுக்கு போய் நம்ம ரீச் ஆக முடியாது. அப்போ இதுல இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இங்க பாருங்க, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி வுட் ஹாவ் பிகம் சோஷியல் அனார்கி. இதுதான் மெயின் தீம் ஆஃப் திஸ் லெசன். சமுதாயத்துல வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் லிபர்ட்டிக்கே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தோம்னா சமுதாயமே அராஜகமா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஏஜி கார்டனர் இந்த லெசன்ல சொல்றாரு. There is a danger of the world getting liberty drunk in these days. அதாவது anything that goes beyond the boundary is dangerous. எதுவுமே ஒரு அளவுக்கு மிஞ்சி நம்ம போகும்போது அது டேஞ்சரஸா மாறிடும். ஒரு எல்லையை நம்ம தாண்டும் போது அது நம்மளோட லிபர்ட்டியை தாண்டி போகக்கூடாது. லைக் த ஓல்டு லேடி வித் த பேஸ்கெட். ஓல்டு லேடி என்ன செஞ்சாங்க? வித் த பேஸ்கெட். அவங்க வந்து எனக்கு ரைட் இருக்கு, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இருக்குது, அதனால வேறெவர் ஐ வாண்ட் ஐ வில் வாக் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இது வந்து தப்பு. இட் இஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டு ரிமைண்ட் அவர் செல்ஸ் ஆஃப் வாட் த ரூல் ஆஃப் த ரோட் மீன்ஸ். அப்பப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? ரோடோட ரூல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கணும்? ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கிடணும். இப்போ இந்த பாட்டியம்மா என்ன செஞ்சாங்க? சும்மா நடு ரோட்ல நடந்து போனாங்க. நம்ம என்ன செய்யணும்? பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து என்ன செய்யணும்? அந்த சைடு பேமெண்ட்ல தான் நடந்து போகணும். ரோடோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு ஏஜி கார்டனர் சொல்றாரு. It means that in order that the liberties of all may be preserved. Preserved means maintained. இது ரொம்ப important meaning. Preserved means maintained. The liberties of everybody must be curtailed. அதாவது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட லிபர்ட்டியும் என்ன செய்யணும்? ரெடியூஸ் பண்ணணும், கர்டெயில் பண்ணணும். பப்ளிக்ல போகும்போது நம்மளுக்கு எனக்கு எல்லாம் இஷ்டம் இருக்குது, நான் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. When the policeman say at Piccadilly Circus, Piccadilly Circusங்கிறது வந்து இட்ஸ் a road junction and public space of London West End in the city of Westminster. இது லண்டன்ல உள்ள ஒரு இடம். இது வந்து ரொம்ப பிஸி ரோடு. நம்ம ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 4 இடத்துலையும் 4 டைரக்ஷன், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துலலாம் வந்து ரோடு போயிட்டு இருக்கோம். அந்த மெயினான இடம் மாதிரி இருக்கிற இடத்துல டிராஃபிக் போலீஸ்மேன் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் நின்றுட்டு இருக்காரு. when the policeman say at Piccadilly Circus steps into the middle of the road and puts out his hand, he is the symbol of not the tyranny but of liberty. இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். this line is very very important. The traffic policeman is the symbol of liberty, not the symbol of tyranny. அதாவது கொடுங்கோல் பண்ற மாதிரி இல்லை, நீங்க அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு ரூல் பண்றதுக்காண்டி டிராஃபிக் போலீஸ்மேன் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவர் வந்து சுதந்திரத்தின் அடையாளம், சிம்பல் வந்து அடையாளம். அவர் வந்து டிராஃபிக் போலீஸ்மேன் வந்து இட்ஸ் a symbol of liberty, freedom. சரியா? யூ மே நாட் திங்க் ஸோ. அவர் வந்து எப்படி ரூல் பண்றதுக்காண்டி நிற்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. யூ மே பீயிங் இன் அ ஹரி and seeing your car pulled up by his insolence of office. Insolence means rudeness. நீங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க, அர்ஜென்ட்டா கார்ல போயிட்டு இருக்கீங்க, அப்போ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு டிராஃபிக் போலீஸ்மேன். உடனே எவ்வளவு திமிரு அப்படின்னு நினைக்க கூடாது. டிராஃபிக் போலீஸ்மேனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹவு டேர் திஸ் ஃபெல்லோ இன்டர்ஃபியர் வித் யுவர் ஃப்ரீ யூஸ் ஆஃப் த பப்ளிக் ஹைவே. நான் பப்ளிக் ஹைவேல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுல நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன், டிராஃபிக் போலீஸ்மேன் என்ன இன்டர்ஃபியர் பண்றாரு, ஹிண்டர் பண்றாரு, குறுக்கிடுறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. தென் இஃப் யூ ஆர் அ ரீசனபிள் பர்சன், அதாவது நீங்க வந்து உண்மையான ஆளா இருந்தீங்கன்னா யூ வில் ரிஃப்ளெக்ட் தட் இஃப் ஹி டிட் நாட் இன்டர்ஃபியர் வித் யூ. உங்களோட இது தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் குறுக்கிடல, அவரோட டியூட்டியை தான் செய்துட்டு இருக்கிறாரு. he would interfere with no one. யாரோட வாழ்க்கையிலும் அவர் குறுக்கிடல. and the result would be that Piccadilly Circus would be a maelstrom. அதாவது பெருங்கடல். அவர் வந்து அவரோட டியூட்டியை சரியா செய்யலைன்னா, அதாவது ஒரு சுழி மாதிரி இருக்கும். நீங்க ஆத்துலயோ பாத்தீங்கன்னா ரொம்ப வெள்ளம் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பள்ளம் மாதிரி இருந்ததுன்னா அதுல சுழி தெரியும். அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும் அந்த இடமே. அந்த டிராஃபிக் போலீஸ்மேன் வந்து
அவரோட வேலையை செய்யலைன்னா அந்த இடமே மெல்ஸ்ட்ராம் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் யூ வுட் நெவர் கிராஸ் அட் ஆல். டிராஃபிக் போலீஸ்மேன் அந்த இடத்துல அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணலன்னா யாருமே அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாது, டிராஃபிக் ஜாம் ஆயிரும். யூ ஹாவ் சப்மிட்டட் டு அ curtailment of private liberty in order that you may enjoy a social order which makes your liberty a reality. அதாவது if you follow the individual liberty correctly you will enjoy the social liberty. நம்மளோட இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, நம்மளோட ஃப்ரீடமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து எதில் தான் முடியும்? சோஷியல் லிபர்ட்டி. நல்லா என்ஜாய் பண்ணுறேன். யூ வில் என்ஜாய் த சோஷியல் லிபர்ட்டி. லிபர்ட்டி இஸ் நாட் அ சோஷியல் liberty is not a personal affair now only but a social contract. இது வந்து உங்களோட பேராகிராஃப் கேட்டிருந்தாங்கன்னா இந்த பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். அதாவது இந்த லிபர்ட்டி, ஃப்ரீடம் வந்து நம்மளோட தனிப்பட்ட விவகாரம் கிடையாது. இது வந்து ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட்னா கமிட்மெண்ட், சமுதாய ஒப்பந்தம். இட் இஸ் அன் அக்கமடேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது வந்து தனி நலன்களின் உறைவிடம். இன் மேட்டர்ஸ் which do not touch anybody else liberty, of course I may be as free as I like. அதாவது ஒருத்தரோட சுதந்திரத்தில் நம்ம தலையிடாத நிலையில நம்ம விருப்பம் போல சுதந்திரமா இருக்க முடியும். நம்மளும் மற்றவங்களோட சுதந்திரத்துல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அப்போ மற்றவங்களும் நம்மளோட சுதந்திரத்துல இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. இஃப் ஐ சூஸ் டு கோ டவுன் த ரோட் இன் அ ட்ரெஸ்ஸிங் கவுன் who shall say me nay means no. நேங்கிறது வந்து ஓல்டு இங்கிலீஷ். நீங்கள் வந்து இந்த அர்த்தம் சொல்கிறாரு, நான் வந்து நைட் கவுன், அதான் நைட் ட்ரெஸ்ஸில் ரோட்டில் போனாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க நீ இந்த ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யூ ஹாவ் லிபர்ட்டி டு லாஃப் அட் மீ. உங்களுக்கு என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? லிபர்ட்டி, ஃப்ரீடம் இருக்குது. பட் ஐ ஹாவ் லிபர்ட்டி டு பி இன்டிஃபரண்ட் டு யூ. அதாவது இன்டிஃபரண்ட்னா இந்த சிச்சுவேஷனில் வந்து அன்கன்சர்ன்டு. உங்களை நீங்கள் சிரிக்கிறத பார்த்து நான் கண்டுகொள்ளாமல் இருந்துக்கலாம், அது என்னோட ஃப்ரீடம். அண்ட் இஃப் ஐ ஹாவ் அ ஃபேன்சி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீனிங். ஃபேன்சி மீன்ஸ் ஹியர் டிசையர்னா விருப்பம். ஐ ஹாவ் அ டிசையர் ஃபார் டையிங் மை ஹேர். என்னோட முடிக்கு வந்து நான் டை பண்ணலாம். ஆர் வேக்ஸிங் மை முஸ்டாஷ்னா மீசை, அதை வேக்ஸ் பண்ணிடலாம், முடியெல்லாம் எடுத்துடலாம். ஆர் வியரிங் அண்ட் ஓவர் கோட் அண்ட் சாண்டல்ஸ். ஓவர் கோட் போட்டுட்டு யாருமே ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சாண்டல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. சாண்டல்ஸ்னால் செருப்பு, எல்லாம் ஷூ போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஓவர் கோட் போட்டு செருப்பு போட்டால் சிரிப்பாங்க. அப்படி சிரிக்கிறதுக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ரைட்டு சிரிக்கிறதுக்கு இருக்குது, எனக்கு வேர் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குங்கிறாரு. Are going to bed late or getting up early, I shall follow my fancy and ask no man's permission. நான் பெட்டுக்கு சீக்கிரம் போகலாம், அல்லது லேட்டாக போகலாம், அல்லது ஏர்லியாக எழும்பிடலாம், யாருக்கிட்டையும் நான் பெர்மிஷன் வாங்க வேண்டாம். ஏன்னா இது என்னோட விருப்பம், என்னோட லிபர்ட்டி, என்னோட ஃப்ரீடம் அப்படின்னு ஏஜி கார்டனர் சொல்கிறார். I shall not enquire of you whether I may eat mustard with my mutton. நான் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டன் கூட மஸ்டர்டுனா கடுகு, அதை கூட சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்னு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, அது என்னோட விருப்பம். அண்ட் யூ வில் நாட் ஆஸ்க் மீ வெதர் யூ மே ஃபாலோ திஸ் ரிலிஜன் ஆர் தட், வெதர் யூ மே ப்ரிஃபர் எல்லா வீலர் வில்காக்ஸ் டு வேர்ட்ஸ்வர்த். அதாவது இதில் என்னென்னா எந்த இதுவுமே கேட்க வேண்டாம், நான் எந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லா வீலர் வில்காக்ஸ் வந்து அமெரிக்கன் ரைட்டர், நான் இவங்க புக்ஸை கூட படிக்கலாம். வேர்ட்ஸ்வர்த் வந்து பிரிட்டிஷ் பொயட். நீங்கள் உங்களுக்கு இது பிடிக்குமான்னு யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஆர் ஷாம்பெயின்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஒரு வைன், ஆல்கஹாலிக் ட்ரிங்க். டு ஷாண்டிங்கிறது வந்து லெமனேட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் மீனிங். உங்களுக்கு ரெட் லெட்டர்ஸ் வேர்டில் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் மீனிங். லெமனேட் இது வந்து ஒரு பியர் கலந்த ஒரு லெமனேடுன்னு சொல்கிறாங்க. இது எது குடித்தாலும் யாருமே வந்து நீங்கள் இது குடிப்பீங்களா, அது குடிக்கக்கூடாது அதுன்னு உங்களோட ஃப்ரீடமில் யாரும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. இன் ஆல் தீஸ்
and 1000 other details you and I please. இதே மாதிரி நிறைய டிசைர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி யாரையும் வந்து ப்ளீஸ் பண்ண வேண்டாம். ஐ ப்ளீஸ் ஆர் செல்ஸ் அண்ட் ஹேஸ் நோ ஒன்ஸ் லீவ். யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட விருப்பம் கிடையாது. நம்ம ஒழுங்காக நம்மளோட விருப்பத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் அடுத்தவங்களோட லிபர்ட்டியை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த லெசனோட மீனிங். we have a whole kingdom in which we rule alone. அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ராஜாங்கம் நம்மளுக்கு இருக்குது. அதில் நம்ம ரூல் பண்ணிக்கிடுறோம். நாமளே தனியாக ரூல் பண்ணிக்கிடுறோம். கேன் டூ வாட் வி சூஸ். நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம செய்ய முடியும். நம்மளுக்கு எது விருப்பமோ அதை நம்மளால் செய்ய முடியும். பி வைஸ்னா வைஸாக ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆர் ரிடிகுலஸ்னா காமிக்கல். ஹார்ஷ் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறது. ஈஸி. கன்வென்ஷனல் மீன்ஸ் நார்மல் ஆர் ஆட். இதெல்லாம் நம்மளோட பர்சனல் லிபர்ட்டி. பட் வென் வி ஸ்டெப் அவுட் ஆஃப் தட் கிங்டம், நம்மளோட கிங்டம்ல இருந்து வெளியே வரும்போது தான் அவர் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் ஆக்ஷன் பிகம்ஸ் குவாலிஃபைடு பை அதர் பீப்புள்ஸ் லிபர்ட்டி. அதாவது நம்ம ராஜ்யத்தை, இந்த கிங்டம்ங்கிறது நம்மளோட ராஜ்யம், நம்மளுக்குரிய கிங்டம், அதை விட்டு வெளியே வரும்போது நம்ம செயலில் உள்ள தனி மனித சுதந்திரம் பிறருடைய சுதந்திரத்தால் தகுதிப்படுத்தப்படுகிறது. ஐ மைட் லைக் டு ப்ராக்டிஸ் ஆன் த ட்ராம்போன். ட்ராம்போன்ங்கிறது வந்து லார்ஜ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப சத்தம் வர்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃப்ரம் மிட் நைட் டில் 3 in the morning. அதாவது நான் வந்து ஒரு ட்ராம்பான் வச்சு மிட் நைட்டு நடு ராத்திரியில் வந்து இருந்து 3 மணி வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சான். இஃப் ஐ வெண்ட் ஆன் டு த டாப் ஆஃப் எவரெஸ்ட் டு டூ இட், ஐ குட் ப்ளீஸ் மை செல்ஃப். அந்த ட்ராம்பானை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை எடுத்துகிட்டு நான் எவரெஸ்ட்டில் போய் சேர்ந்தேன்னா அது எனக்கு என்னையே ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பட் இஃப் ஐ டூ இட் இன் மை பெட்ரூம், மை ஃபேமிலி வில் அப்ஜெக்ட். நீங்கள் ட்ராம்போனை வச்சுக்கிட்டு நடு ராத்திரியில் உட்காந்துட்டு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு பெட்ரூமில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க? அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் இதை வாசிக்கக்கூடாது, வி ஹாவ் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இஃப் ஐ டூ இட் அவுட் இன் த ஸ்ட்ரீட்ஸ், the neighbors will remind me that my liberty to blow the trombone must not interfere with their liberty to sleep in quiet. நான் ஸ்ட்ரீட்டில் போய் வாசித்தேன்னா அது என்னோட பக்கத்து நெய்பர்ஸ்னால் யார்? பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் என்ன செய்யும்? அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, எங்களோட லிபர்ட்டியை வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களோட லிபர்ட்டியில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ப்ளீஸ் டேக் பேஜ் நம்பர் 180. There are a lot of people in the world and I have to accommodate my liberty to their liberties. இந்த உலகத்தில் நிறைய பீப்புள் இருக்காங்க, நம்ம மட்டும் இல்லை, நம்ம தனி மனித ஆட்களாம் இல்லை, நிறைய பீப்புள் இருக்கிறதுனால என்ன செய்யணும்? அக்கமடேட்னா ஃபிட் இன் வித். அவங்களோட உணர்வுகளை நம்ம மதிக்க தெரியணும். we are all liable to forget this. நம்ம இதை மறந்துடுறோம். நம்ம மட்டும்தான் இருக்கோம்னு சொல்லி நடு ரோட்டில் கத்தி பேசுறது, ஸ்பீடாக நம்ம பைக்கை ஓட்டுறது அப்படிலாம் செய்யக்கூடாது. And unfortunately, we are much more conscious of the imperfections of others in this respect than of our own. நம்மகிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், நம்மகிட்ட நிறைய குறைகள்லாம் இருக்கிறத விட்டுவிட்டு மற்றவங்க குறைகளில் தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம். அவங்கள பாரு இவங்கள பாருன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது செய்யக்கூடாது. A reasonable consideration scrutiny for the rights or feelings of others is the foundation of social conduct. அதாவது மற்றவர்களுடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளுது தான் சமுதாயத்தோட நன்னெறிக்கு அடித்தளம் ஆகும். அதான் பேசிக் அடித்தள. சமுதாய நன்னெறிக்கு அடித்தளம் வந்து நம்ம மற்றவங்களுடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் புரிந்துக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். இஃப் it is in the small matters of conduct, in the observance of the rules of the road, that we pass judgment upon ourselves and declare that we are civilized or uncivilized.
அதாவது நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியா ஒரு சின்ன சின்ன ஒழுங்குமுறைனாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் நம்மளை நாகரிகமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா காட்டு மிராண்டிகள் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. சிவிலைஸ்டு பீப்புளா அன்சிவிலைஸ்டு பீப்புளா அப்படிங்கிறது நம்மளோட நடத்தை தான் காட்டும் மற்றவங்களுக்கு. The great moments of heroism and sacrifice are rare. அதாவது துணிச்சல், தியாகம் ஆகிய தருணங்கள் வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரேர், அபூர்வமாக தான் வரும். ஹீரோயிசம் அண்ட் சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக வர்ற திங்ஸ். It is the little habits of commonplace intercourse that make up the great sum of life and sweeten or make bitter the journey. அதாவது பொது இடங்கள்ல நம்முடைய சிறிய பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கை பயணத்தை இனிப்பானதாகவோ அல்லது கசப்பானதாகவோ மாற்றும். நம்ம நல்லா பிஹேவ் பண்ணால் நம்மளோட ஜேர்னி வந்து எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஒழுங்காக நம்ம பிஹேவ் பண்ணலைன்னா அது வந்து பிட்டர்னஸாக தான் இருக்கும். பிட்டர்னஸ்னால் கசப்பாக தான் இருக்கும். அதனால் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி வந்து சோஷியல் லிபர்ட்டியை வந்து கர்டெயில் பண்ணக்கூடாது. சரியா, அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. நம்மளோட பர்சனல் லிபர்ட்டி சோஷியல் லிபர்ட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் மெயின் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. உங்களுக்கு மாரல் நானும் எழுதி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் பேராகிராஃபில் நீங்கள் 5 மார்க் பேராகிராஃப் கேட்கலாம். இந்த லெசன்லேருந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால் நீங்கள் இதில் வந்து நான் மாரல் எழுதி வச்சுருக்கேன். இது உங்களோட கைட் புக்கில் இல்லை, இதை கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. மாரல் வந்து என்னென்னா, பீப்புள் மஸ்ட் நாட் திங்க் ஒன்லி ஆஃப் தியர் ரைட்ஸ். அதாவது மக்கள் என்ன செய்யக்கூடாது, தங்களோட உரிமையை மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. they must think of the rights of the other people in their society. நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம். அப்போ மற்றவங்களோட ரைட்ஸுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. சரியா, நம்ம மற்றவங்களோட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் புரிந்து நடக்கணும் அப்படின்னு இந்த லெசனில் சொல்லியிருக்கு. இதுதான் மாரல். அடுத்து இன்னொரு மாரல் இதில் எழுதியிருக்கேன், இன்னொரு பாயிண்ட்டும் எழுதி வச்சுருக்கேன். இதுவும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்கு தான் எழுதி வச்சுருக்கேன். We have to preserve both the individual liberty and social liberty. இந்த பாயிண்ட் எழுதுங்கம்மா. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதை கண்டிப்பாக இந்த லெசனில் கடைசியில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு சரி நல்லா படிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தோணும். We have to preserveனா பாதுகாக்கணும். நம்ம எதை பாதுகாக்கணும்னா ரெண்டையுமே பாதுகாக்கணும். இண்டிவிஜுவல் லிபர்ட்டியும் இண்டிவிஜுவல் ஃப்ரீடமையும் நம்ம பாதுகாக்கணும். சோஷியல் சமுதாய லிபர்ட்டியையும் நம்ம பாதுகாக்கணும். உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். And that's all for today. I'll meet you in another session.